வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல சுலபமா செய்யக்கூடிய சத்தான பீட்சா, அதுவும் கொண்டக்கடலை வச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கடலை பீட்சா செய்ய போறோம். அதுக்கான பேஸ் ரெடி பண்ணிடலாம். அந்த பீட்சா பேஸ்க்காக இங்க நான் ஒரு 1.5 கப் கொண்டக்கடலை 13 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்சியில அரைக்க போறோம். இது கூட ஒரு பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், சால்ட், தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். இங்க நான் அவன்லயும் பண்ண போறேன். அதனால 400 டிகிரி ஃபாரன்ஹைட்க்கு அவனை ப்ரீஹீட் பண்றேன். நம்ம நார்மலா பண்றதுக்கு நான் ஸ்டவ்ல தோசைக்கல்ல தான் பண்றேன். அந்த தோசைக்கல்ல கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நான் அவன்ல பண்றதுக்கும் தோசைக்கல் தான் யூஸ் பண்றேன். அந்த தோசைக்கல்ல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க ஆயில் இல்ல பட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா ஸ்டவ்ல பண்றோம் இல்லையா, அந்த தோசைக்கல்லையும் நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம அரைக்கிற அந்த கொண்டக்கடலை பேஸ்ட் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி லெவல்ல இருக்கத பாத்துக்கங்க. கொண்டக்கடலை பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ், ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாம மினரல்ஸ், கால்சியம், வைட்டமின்ஸ் இது எல்லாமே இதுல இருக்கு. நம்மளோட பிளட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இதுல கிளைசோமிக் இண்டெக்ஸ் லெவல் லோல இருக்கும். ஸோ நம்மளோட பாடியோட பிளட் சுகர் லெவலை இது கண்ட்ரோலா வச்சுக்கும். நம்மளோட ஹார்ட் டிசீஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கொண்டக்கடலை. ஸோ கொண்டக்கடலையே குழந்தைங்களுக்கு அதிகமா கொடுங்க. நீங்களும் அடிக்கடி ஃபுட்ல அதை சேர்த்துக்கங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த இதை ஒரு பாதி பேஸ்ட் அவன்ல வைக்கிற அந்த கல்லுக்கு வச்சாச்சு. பாதி நம்ம நார்மல் தோசைக்கல்ல நார்மல் ஸ்டவ்ல செய்யற அந்த தோசைக்கல்ல ஊத்திருக்கேன். இங்க நான் ஏன் இந்த தோசைக்கல்ல எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியா இருந்தது, பண்ணி பார்த்தேன், நல்ல ரிசல்ட் இருந்தது. அதனாலதான் இதை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தோசைக்கல் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க காஸ்ட் அயர்ன் பேன்லயும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம குக்கர்ல கூட நீங்க பேஸ்ல உப்பு சேர்த்துட்டு அதுல நீங்க அது மேல ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பிளேட்ல இது நீங்க வச்சு அப்படியும் செய்யலாம். இது தோசைக்கல்ல செய்யும் போது நீங்க கொஞ்சம் கவனமா செய்யணும். ஏன்னா அது கருகிடும். நீங்க லோ ஃபிளேம்லயே வச்சு நீங்க அதை குக் பண்ணும். ஒரு மூடி வச்சுதான் குக் பண்ணுங்க. ஒரு பக்கம் 3 நிமிஷமும் இன்னொரு பக்கம் ஒரு 3 நிமிஷமும் குக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ அவன்ல வைக்கிறதுக்கு நான் ஒரு 15 minutes to 20 minutes எனக்கு நம்ம இப்போ பீட்சா சாஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்காக இங்க நான் ஒரு 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அந்த தக்காளியோட கண் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2-3 கீரல் போட்டு நம்ம இதை பாயில் பண்ணலாம். ஏன் இந்த கீரல் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சிட்டு மிக்சியில அரைக்க போறோம். கீரல் இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காகத்தான் நான் இங்க ஒரு 4 நிமிஷம் இதை வேக வச்சு எடுக்கிறேன். உங்களோட தக்காளியோட தன்மையை பொறுத்து நீங்க அதை வேக வச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இங்க நான் ஒரு வெங்காயத்துல ஒரு பாதி வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். சால்ட், ஆரிகானோ, அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங்கும் இங்க நான் எடுத்திருக்கேன். நம்ம அந்த பாயில் பண்ண தக்காளி இருக்கு இல்லையா, அது இப்போ தோலை உரிச்சிட்டு அதுல ஒரு தக்காளி மட்டும் அந்த சீடெல்லாம் நீக்கிட்டு அதை நான் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மிச்சம் 3 தக்காளியும் இந்த எடுத்த சீடு இருக்கு இல்லையா, அதுவும் ஒன்னா சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். இவ்வளவுதான் இந்த சாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பேன்ல ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் நல்லா சூடானதும் அதுல அந்த கார்லிக் சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக் நான் இதுல சேர்த்திருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அதுல அந்த வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதுல நான் சேர்த்துக்கிறேன். இதுல இந்த வெங்காயத்தோட அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப நல்ல கலர்லாம் மாறணும் தேவையில்லை, கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தாலே போதும். அதுக்கப்புறம் அந்த பொடியா நறுக்கின தக்காளியும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட், அதையும் இது கூட நான் சேர்க்கிறேன்.
இதுவும் சேர்ந்து இதோட நல்லா கொதிச்சிட்டு வரட்டும். இப்போ தக்காளி வந்து அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து வேக விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நம்ம அந்த மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதுல வந்து அந்த 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் சுகர், அப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து சுகர் ஏன் ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த தக்காளியோட புளிப்பு தன்மையை வந்து லெவல் பண்றதுக்காக. உங்களோட தக்காளி நேச்சுராவே ரொம்ப ஸ்வீட் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த சுகர் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த சுகர் வந்து போடணும். ஏன்னா தக்காளி ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா இந்த சாஸ் வந்து ஃபுல்லாவே அது ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இங்க சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆரிகானோ அண்ட் இட்டாலியன் சீசனிங் இது ரெண்டும் நான் இங்க சேர்க்கிறேன். இது வந்து எதுக்காக சேர்க்கறதுன்னா அந்த பீட்சாவுக்கு அந்த ஃபிளேவர் வந்து நல்லா கொடுக்கும். அந்த பீட்சா ஃபிளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நீங்க வந்து பேசில் இல்லைன்னா மிக்சடு ஹர்ப்ஸ் அந்த மாதிரி எந்த இது வேணாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இது சேர்த்தா அந்த ஃபிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்து இது சேர்க்கிறோம். ஸோ இது வந்து இப்போ லோ ஃபிளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்மளுக்கு அந்த பீட்சா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க பீட்சா, பாஸ்தா, நூடுல்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது சேர்க்கலாம், நல்லா இருக்கும். அடுத்து இப்போ நம்ம பீட்சா டாப்பிங்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இங்க நான் வந்து கொஞ்சம் பன்னீர் வந்து கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறேன், கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்க்கிறேன், கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன், உப்பு வந்து கொஞ்சம் சேர்க்கிறேன். இந்த காரம் இந்த உப்பு இதெல்லாம் வந்து உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட குறைச்ச சேர்த்துக்கங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன், தயிர் வந்து சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் ஃபியூ டிராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்க வந்து ஏர் ஃப்ரையர்ல தான் வந்து வச்சு எடுக்க போறேன். இது வந்து நம்ம தோசைக்கல்ல ஸ்டவ்ல பண்ண அந்த பீட்சா கொஞ்சம் கருகிடுச்சு, அதான் கொஞ்சம் கவனமா பாருங்கன்னு சொன்னேன். இது வந்து நம்ம அவன்ல பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான டாப்பிங்ஸ்க்கு வந்து தேவையான ஆலிவ்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன், அலோபினோஸ் கொஞ்சம் இருக்கு, 2 கலர்ல வந்து பெல் பெப்பர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் செடார் சீஸும் கொஞ்சம் மொசரல்லா சீஸும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பண்ண பீட்சா சாஸும் வந்து இங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி நம்ம அடுப்புல வச்சு எடுத்துடலாம். இங்க வந்து நான் ஒரு ஃபோக் வச்சு இந்த இதுல வந்து நான் கொஞ்சம் ஹோல் போடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம இப்ப சாஸ் அப்ளை பண்ணும்போது இந்த சாஸ் வந்து கொஞ்சம் உள்ள வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகும், அதுக்காக தான். ஸோ சாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுல நான் வந்து கொஞ்சம் சீஸ் வந்து சேர்க்கிறேன். நான் வந்து இங்க கொஞ்சம் தான் சீஸ் சேர்க்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஆட் பண்றேன். 2 கலர்ல பெல் பெப்பர்ஸ் வந்து சேர்க்கிறேன். இதுதான் இல்லை, நீங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ இல்ல உங்களுக்கு வேற என்ன பிடிக்குமோ நீங்க அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நீங்க ஆனியன்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் தக்காளி வச்சுக்கலாம், இல்ல இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதுல மேல கொஞ்சம் அலோபினோஸ் வந்து வைக்கிறேன். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரும் வந்து சேர்க்கிறேன். இந்த சிக்பியோட இந்த பன்னீர் வந்து சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலதான் நான் பன்னீர் வச்சு நான் இங்க செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் வந்து பன்னீர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, நிஜமா உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் வந்து இதுல ஆலிவ்ஸும் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட வந்து சீஸும் சேர்க்கிறேன். ஸோ நம்ம அடுத்த பீட்சாவையும் ரெடி பண்ணிடலாம். இது வந்து அவன்ல வைக்கக்கூடியது. இதுவும் வந்து சேம் ப்ரொசீஜர், அதையும் வந்து ஃபாலோ பண்ணி இதையும் வந்து நம்ம ரெடி பண்ணி அவன்ல வைக்கலாம். சாஸ் ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் சீஸ், அப்புறம் சேம் அதே வந்து வெஜிடபிள்ஸ் தான் நான் வந்து இங்கேயும் சேர்க்கிறேன். இது நிஜமாவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான்.
நீங்க வந்து தைரியமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் இதை சாப்பிடலாம். ஏன்னா இதுல கொண்டைக்கடலை தான் வந்து சேர்த்திருக்கோம். கொண்டைக்கடலையில எவ்வளவு சத்து இருக்குன்றத நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சோ நீங்க குழந்தைங்களுக்கும் தைரியமா கொடுக்கலாம். நார்மல் மைதால பண்ற பீட்சா வந்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க செஞ்சு பார்த்துட்டு கொடுங்க. ஸோ இதுலயும் நம்ம வந்து கொஞ்சம் சீஸ் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை நம்ம திருப்பி வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவன்ல வைக்கிறதுக்கு அந்த தோசைக்கல்ல வந்து நான் அந்த பீட்சா வந்து கொஞ்சம் வச்சிருக்கேன். இது வந்து அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இருந்தா போதும். நான் வந்து இங்க ஒரு 3 minutes வந்து அவன்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஸ்டவ்ல வந்து லோ ஃபிளேம்ல திருப்பி ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி இது வந்து அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்தா போதும். நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன், சீஸ் வந்து நல்லா அங்க மெல்ட் ஆயிட்டு இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, நம்ம பீட்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். நிஜமாவே நீங்க நம்ப மாட்டீங்க, இது வந்து நம்ம சிக்பீல வந்து பண்ணி நம்ம ஒரு பீட்சா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுல யாருக்கும் செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளவு ஈஸியா வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அவன்ல செஞ்ச பீட்சாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து இப்போ பாருங்க, இது நம்ம வந்து ஸ்டவ்ல பண்ண அந்த பீட்சா, இது வந்து நம்ம அவன்ல பண்ண அந்த பீட்சா. ஸோ நம்ம இப்போ வந்து அதை கட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு, நீங்க பாருங்க. உங்களுக்கு நிஜமாவே இது பிடிக்கும்னு நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்றேன். இந்த ரெசிபி வந்து நீங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.